Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல வந்து Vlookup and Hlookup கான்செப்ட் வந்து நம்ம range lookupல வந்து exact and approximate value வந்து யூஸ் பண்ணி நம்ம இந்த கான்செப்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். First நம்ம இந்த வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் subscribers and viewers-க்கு வந்து நியூ இயர் விஷஸ் நான் வந்து சொல்லிக்கிறேன். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து first வந்து ஷீட்ல இருக்குது வந்து ஒரு Vlookup கான்செப்ட் வந்து false வச்சு நம்ம range lookup false அப்ளை பண்ணி நம்ம ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஷீட்ல வந்து Vlookup and Hlookup வந்து true and false அந்த கான்செப்ட் நம்ம வந்து எப்படி வர்க் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேபிள் தான் நம்மளோட டெஸ்டினேஷன். இங்க தான் நம்ம வேல்யூ வந்து கெட் பண்ண போறோம். இப்போ நான் இதுல வந்து இந்த நேம்ஸ் and டிபார்ட்மென்ட் வந்து delete பண்ணிக்கிறேன். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடு வந்து நம்மளோட source place இருக்கு. இங்க இருந்தா நம்ம வேல்யூ இங்க கெட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம Vlookupனா என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படினாக்க நம்ம நார்மலா 2,0 3,0 4,0 அந்த காலம் இண்டெக்ஸ் நம்பர் நம்ம அசைன் பண்ணிட்டு ஃபைனலா நம்ம 0 னு கொடுப்போம். இப்போ இந்த 0 எதுக்காக நம்ம கொடுக்கிறோம் அப்படிங்கறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது வந்து நிறைய இன்டர்வியூலயே வந்து Vlookup தெரியுமான்னு கேட்டுட்டு நமக்கு ஒரு क्वेश्चन வந்து நமக்கு இன்டர்வியூவர் வந்து நமக்கு கேட்பாங்க. எதுக்காக நம்ம 0 அப்ளை பண்றோம், ஏன் 0 க்கு பதிலா 1 அப்ளை பண்ண கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு क्वेश्चन வரும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னன்னாக்க 0 னு நம்ம அசைன் பண்ணனும் அப்படினாக்க சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அது எக்ஸாக்ட் மேட்ச் மட்டும் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் 0 அப்படினாக்க இங்க வந்து false னு சொல்லி சிஸ்டம் அசைன் பண்ணும். 1 னு நம்ம இங்க அசைன் பண்ணோம் அப்படினாக்க சிஸ்டம் வந்து டிஃபால்ட்டா true னு சொல்லிட்டு நமக்கு இங்க அசைன் பண்ணிக்கும். ஃபர்ஸ்ட் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த false எதை மீன் பண்ணுது அப்படினாக்க எக்ஸாக்ட் மேட்ச். இது வந்து என்னன்னாக்க approximate மேட்ச். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாக்ட் மேட்ச்னா என்ன அப்படினாக்க ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்காக இந்த 0 னு கொடுக்கிறோம் அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸாக்ட்டா எனக்கு மேட்ச் ஆயிருக்கிற அந்த யூனிக் ஐடிக்கு ரிலவெண்டா இருக்கிற வேல்யூவை நம்ம ரெட்ரீவ் பண்ணலாம் source placeல இருந்து destination placeக்கு. இந்த 1 ன்றது வந்து ட்ரூவா எடுத்துக்கும் சிஸ்டம். approximate value அது எப்படின்னா ஒரு பர்టిక్యులர் ரேஞ்சில இருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 30 to 35 இந்த ரேஞ்சில இருக்கிறவங்க ஒரு கிரேட் அப்படினாக்க அந்த ரேஞ்சில 20 கூட இருக்கலாம் 15 கூட இருக்கலாம் அவங்களோட மார்க்ஸ். அத வச்சு நமக்கு அந்த வேல்யூ வந்து நமக்கு இங்க டிஸ்ப்ளே பண்ணும். இப்போ நம்ம அத தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து கான்செப்ட்டுக்குள்ள போலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம கிட்ட இருக்குது வந்து பாத்தீங்கன்னா GHI ல வந்து நமக்கு வேல்யூஸ் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி, நேம்ஸ், டிபார்ட்மென்ட் இருக்கு. இங்க வந்து ஸ்டூடண்ட் ஐடின்னு நம்ம சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? SID ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். இங்கேயும் SID ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். பிகாஸ் இங்க ஸ்டூடண்டோட லிஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இது டெஸ்டினேஷன் பிளேஸ் இது வந்து டெஸ்டினேஷன் பிளேஸ் ஃபர்ஸ்ட் இருக்கிற டேபிள். இங்க தான் நம்ம வேல்யூ வந்து ரெட்ரீவ் பண்ண போறோம். அது எங்க இருந்துனாக்க இந்த சோர்ஸ் பிளேஸ்ல இருந்து நம்ம எங்க வேல்யூ இருக்கோ அது வந்து சோர்ஸ் பிளேஸ்னு சொல்றோம். நம்ம எங்க எடுத்துட்டு வரோமோ அது டெஸ்டினேஷன் பிளேஸ்னு சொல்றோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து Vlookup false. இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக நம்ம வேல்யூ வந்து நம்ம இங்க இருந்து ரெட்ரீவ் பண்ணி இந்த மாதிரி Vlookup ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இங்க கெட் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு क्वेश्चन வரலாம். இங்க இருக்கிற வேல்யூ அப்படியே நம்ம காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிடலாமேன்னு நம்ம நினைக்கலாம். பட் the problem என்னன்னாக்க இப்போ ஃபர்ஸ்ட் இருக்குது எனக்கு 11074ன்றது ஐடி. பட் அதை நான் இப்போ காப்பி பண்றேன். இங்க நான் ஃபைண்ட் பண்ணும்போது எனக்கு எங்க இருக்குன்னு பாருங்க அந்த ஐடி. இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இங்க இருக்கு. லாஸ்ட்ல இருந்து 4th பிளேஸ்ல இருக்கு. சோ இங்க வந்து எனக்கு அந்த சீக்வென்ஸ் ஆர்டர் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? சோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி சின்ன டேபிளா இருக்கும்போது நம்ம மேனுவலா கூட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம் அந்த ஐடிக்கு. இதுவே வந்து நமக்கு லாக்ஸ் கணக்குல வந்து டேட்டாஸ் நம்ம மெயின்டைன் பண்ணும்போது ஹியூஜ் டேட்டாபேஸா இருக்கும்போது நமக்கு இந்த லாஜிக் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இந்த மாதிரி கேஸ்ல நம்ம டெஃபினட்டா நம்ம வந்து Vlookup or Hlookup lookup ஃபார்முலா கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வேல்யூவை ரெட்ரீவ் பண்ணோம். அப்பதான் வந்து அந்த ஐடிக்கு எக்ஸாக்ட் மேட்ச்டா இருக்கிற வேல்யூ வரும். இல்லனா நமக்கு வந்து மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கு பாசிபிள். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், நேம்ஸ் இங்க இருந்து கெட் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ நேம்ஸ் கெட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் = Vlookup டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு இதோட lookup வேல்யூ வந்து இந்த
ஸ்டூடெண்ட் ஐடி A2 செலக்ட் பண்ணுறேன் கமா என்னோட டேபிள் அரே இங்கே கேட்குது இல்லைங்களா டேபிள் அரேவை வந்து நான் என்ன பண்ணுறேன் என்டையர் டேபிளே நான் செலக்ட் பண்ணுறேன் இந்த ஒரு ஆரோ மார்க் இருக்கும் அந்த காலம் ஹெட்டரில் நீங்கள் வச்சிங்கன்னா ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நான் செலக்ட் பண்ணும்போது எனக்கு இந்த ஒரு ஐக்கான் உங்களுக்கு செலெக்ஷன் மோடில் விசிபிள் ஆகும் இப்போ 3 காலம்ஸ் இருக்குது இப்போ நம்மளோட இந்த யூனிக் ஐடி இந்த ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கீங்களா இதுதான் நமக்கு நம்பர் 1 காலம் நம்பர் 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கும் நேம் 2 டிபார்ட்மெண்ட் 3 இப்போ நமக்கு செகண்ட் பிளேஸில் இருக்கிற அந்த நேம் தான் நமக்கு வேணும் பட் நம்ம டிபார்ட்மெண்ட்டையும் சேர்த்து நம்ம டேபிள் அரேயில் கொடுத்துக்கிட்டோம் பிகாஸ் நம்ம இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் எடுக்கும்போது நம்ம டைரெக்டாக அந்த காலம் இண்டெக்ஸ் நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும் இப்போ இன்கேஸ் நீங்கள் செகண்ட் காலம் வரையும் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க நீங்கள் அதே ஃபார்முலாவை காப்பி பண்ணி யூஸ் பண்ண முடியாது ஏன்னா நம்ம டேபிள் அரேயில் வந்து நம்ம செலக்ட் பண்ணலை ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் என்டையர் டேபிளையே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு கமா இங்கே வந்து 2 கமா இப்போ இங்கே கொடுத்த உடனே எனக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு லுக்கப் வேல்யூ A2 செலக்ட் பண்ணோம் நெக்ஸ்ட் டேபிள் அரே வந்து Gலேருந்து I வரைக்கும் நமக்கு டேபிள் அரே செலக்ட் பண்ணிட்டோம் அடுத்து காலம் இண்டெக்ஸ் நம்பர் 2ன்னு சொல்லி நம்ம அசைன் பண்ணிட்டோம் ஃபோர்த் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் லுக்கப்னு சொல்லி கேட்குது இந்த ரேஞ்ச் லுக்கப் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் ஃபால்ஸ்னால் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சிஸ்டம் நீங்கள் உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணும் ட்ரூனா அப்ராக்சிமேட் மேட்ச்சு ஃபால்ஸ்னா எக்ஸாக்ட் மேட்ச் இப்போ எனக்கு இந்த ஸ்டூடெண்ட் ஐடிக்கு இருக்கிற எக்ஸாக்ட் மேட்ச்ல எனக்கு அந்த வேல்யூ கெட் பண்ணிட்டு வரணும் ஸோ நான் என்ன பண்ணுறேன் 0ன்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்ணுறேன் அதர்வைஸ் இந்த 0க்கு பதிலாக நீங்கள் இங்கே ஃபால்ஸ்ன்னு கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் சேம் மீனிங் தான் ரிசல்ட்டும் சேமாக தான் நமக்கு கிடைக்கும் ஸோ நான் 0 வந்து அசைன் பண்ணிக்கிறேன் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணுறேன் இப்போ என்டர் பண்ண உடனே எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நான் ட்ராக் டவுன் பண்ணுறேன் எனக்கு இங்கே வந்து ரிசல்ட் வந்து பர்ஃபெக்டாக எனக்கு அந்தந்த நேமுக்கு அந்தந்த ஐடிக்கு மேட்ச்டாக இருக்கிற நேமை மட்டும் கெட் பண்ணிட்டு வரும் இப்போ இன்கேஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல வந்து ஒரு ஐடியை வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன் டெலீட் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரெஃபரன்ஸ் எரர் NA எரர் வரும் ஓகேங்களா இப்போ நான் அன்டூ பண்ணிக்கிறேன் இன்கேஸ் இந்த ஐடிக்கு இருக்கிற நேமை நான் டெலீட் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள் அங்கே ஐடியே இல்லை அப்படின்னா நமக்கு NAன்னு சொல்லிட்டு அங்கே எரர் அடிக்கும் இன்கேஸ் இங்கே நான் நேமை மட்டும் டெலீட் பண்ணேன்னா இங்கே எனக்கு 0ன்னு சொல்லிட்டு வரும் பிகாஸ் ஐடி அங்கே இருக்குது நேம் மட்டும் இல்லை நம்ம எடுத்துகிட்டு வர வேண்டிய நேம் இல்லை ஸோ நமக்கு 0 வருது அன்டூ பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்போ இதை அப்படியே நான் Ctrl+C கொடுத்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் இப்போ இங்கே இந்த மாதிரி நான் பேஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க F2 கொடுத்து பாருங்கள் நம்மளோட டேபிள் அரேவோட ரேஞ்ச் வந்து இங்கே எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு 1 காலம் வந்து ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆயிடுச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லுக்கப் வேல்யூ வந்து A2லேருந்து B2க்கு வந்து மூவ் ஆயிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நம்ம இந்த செல்ஸை வந்து லாக் பண்ணணும் இந்த மாதிரி இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்காக இப்போ நம்ம இதை வந்து இப்படி மூவ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல இதை வச்சு இப்படி கிளிக் பண்ணி இப்படி மூவ் பண்ணிக்கலாம் டைரெக்டாக இந்த டேபிள் அரேவையும் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கனாக்க இப்படி நம்ம டைரெக்டாக மூவ் பண்ணிக்கலாம் மூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் 3ன்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கரெக்டாக வரும் இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணாமல் ஆல்ரெடி நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருக்க இந்த ஃபார்முலாவில் அப்படியே காப்பி பண்ணுங்கள் காப்பி பண்ணிவிட்டு F2 கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக இங்கே இந்த காலம் இண்டெக்ஸ் நம்பரை மாற்றினா உங்களுக்கு ப்ராப்பராக ரிசல்ட் வரும் அதர்வைஸ் நீங்கள் இன்னொரு மெத்தட் ஃபாலோ பண்ணலாம் நான் என்ன பண்ண போகிறேன் இந்த ஃபார்முலா டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக அப்படி Ctrl+C கொடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு அந்த ரேஞ்ச் மாறாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து ஈக்குவல் டு Vlookup என்னோட லுக்கப் வேல்யூ செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு F4 நான் ப்ரெஸ் பண்ணுறேன் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த செல் வந்து காலமும் லாக் ஆகுது ரோவும் லாக் ஆகுது அகைன் F4 ப்ரெஸ் பண்ணுறேன் எனக்கு ரோ நம்பர் மட்டும் லாக் ஆகிருக்கு பட் எனக்கு ரோ நம்பர் லாக் ஆகக்கூடாது காலம் தான் லாக் ஆகணும் அகைன் F4 ப்ரெஸ் பண்ணுறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ஏன்றது தான் காலம் நேமாக ரெஃபர் ஆகும் 2ன்றது ரோ நேமு ஸோ இப்போ காலமை மட்டும் நான் லாக் பண்ணிக்கிட்டேன் கமா என்னோட டேபிள் அரே இங்கே இருக்குது இப்போ நான் மோஸ்ட்லி நம்ம வித்தின் ஏ ஷீட்டில் நம்ம டேபிள் அரே இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி என்டையர் காலமை செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாவை மட்டுமே நம்ம செலக்ட் பண்ணலாம் அதர்வைஸ் நீங்கள் இப்படி என்டையர் இதை செலக்ட் பண்ணிங்கனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இப்போ நீங்கள் வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் இதை லாக் பண்ண போகிறேன் இதை டெலீட் பண்ணி கமா கொடுத்துட்டு டேபிள் அரே இதை செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிடுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு $சிம்பிள் வந்து அப்ளை ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் அகைன் கமா
இப்போ காலம் இண்டெக்ஸ் நம்பர் வந்து நான் 2 கொடுக்குறேன் கமா 0 எக்ஸாக்ட் மேட்சிங் நான் அசைன் பண்ணிடுறேன் என்டர் பண்ணுறேன். இப்போ அப்படியே இதை காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிவிட்டு இதை நான் அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ F2 கொடுத்து நீங்கள் ஜஸ்ட் அந்த இண்டெக்ஸ் நம்பரை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காலம் வந்து உங்களுக்கு லாக் ஆகிருக்கும், டேபிள் அரேவும் உங்களுக்கு லாக் ஆகிருக்கும், எந்த இஷ்யூவும் உங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா? இப்போ நான் ஜஸ்ட் இதை ட்ராக் டவுன் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ப்ராப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ லாஸ்ட்டில் வந்து இந்த ஐடியா நீங்கள் எடுத்து ஃபைன் பண்ணுங்கள். சுதாகர் வந்து ஃபிசிக்ஸ்னு இருக்குது. ஸோ ஃபிசிக்ஸு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரசாந்த்ன்ற நேமை இங்கே ஃபைன் பண்ண போகிறோம். அங்கே ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இங்கே அவர் நேமுக்கு நேராக இருக்கிற நமக்கு அந்த வேல்யூ வந்து ரெட்ரீவ் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாக்ட் மேட்ச் வந்து எப்படி நமக்கு இங்கே ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது 0க்கு பதிலாக ஃபால்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபால்ஸோட கான்செப்டை நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த ஷீட்டில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னாக்க அப்ராக்சிமேட் மேட்ச் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கிற இந்த கிரேடை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த கிரேடு தான் நம்மளோட அவுட்புட்டு. இங்கே தான் நம்ம வந்து இதுதான் நம்ம டெஸ்டினேஷன் பிளேஸாக வச்சுருக்கோம். இப்போ அந்த சோர்ஸ் பிளேஸு இதுதான் நம்மளோட சோர்ஸ் டேபிள். இங்கேருந்து நம்ம வேல்யூ வந்து கெட் பண்ண போகிறோம் இந்த கிரேடுன்ற காலம்க்கு. இப்போ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு வந்து Vlookup கான்செப்டை நம்ம பார்த்துடலாம். அதில் வந்து நம்ம ட்ரூ யூஸ் பண்ணி Vlookup கான்செப்டை பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம Hlookup பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த Vlookupல வந்து எக்ஸாக்ட் மேட்சிங் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு Vlookup. இங்கே வந்து எனக்கு இந்த ஸ்டூடெண்ட் ஐடி வந்து நமக்கு இங்கே லுக்கப் வேல்யூ யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இங்கே பாருங்கள், நம்ம இந்த மார்க்ஸ் தான் வந்து நமக்கு இங்கே வந்து லுக்கப் வேல்யூவாக இருக்கும். பிகாஸ் நம்மக்கிட்ட இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட் ரேஞ்சில் தான் வந்து வேல்யூ இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் வந்து ஃபஸ்ட்டு இந்த இன்புட் டேபிளை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ 0 to 35 இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஃபெயில்டு. ஓகேங்களா? அவங்க வந்து ஃபெயில்டு கேட்டகரியில் வந்துடுவாங்க. 35 to 50 இருந்தாங்கன்னா அவங்க வந்து டி கிரேடு, 50 to 70 சி கிரேடு, 70 to 90 வந்து பி கிரேடு, 90 அபோவ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஏ கிரேடு. இதுதான் இந்த ரேஞ்சில் வந்து எப்படி இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ரிசல்ட் வரணும். ஸோ நமக்கு இங்கே வந்து ஒரு அப்ராக்சிமேட்டு லுக்கப் வேல்யூ தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்து மார்க்கை தான் வந்து லுக்கப் வேல்யூவாக வைக்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஈக்குவல் டு Vlookup. என்னோட லுக்கப் வேல்யூ C2 நான் செலக்ட் பண்ணுறேன். கமா என்னோட டேபிள் அரே வந்து இங்கே இருக்குது. மார்க் வந்து ஃபர்ஸ்ட் காலமு, கிரேடு வந்து செகண்ட் காலம். இந்த டேபிள் அப்படியே நான் செலக்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் என்டையர் இதை செலக்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு வித்தின் எ ஷீட்டில் வந்து நீங்கள் ஸ்மால் டேபிள் யூஸ் பண்ணும்போது செல்ஸை வந்து லாக் பண்ணிவிடுங்க அரே வேல்யூ செலக்ட் பண்ணதுக்கப்புறம். அப்போ தான் வந்து இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது, உங்களுக்கு இஷ்யூஸ் எதுவும் வராது. ஓகேங்களா? F4 கொடுத்து லாக் பண்ணிடுறேன். கமா காலம் இண்டெக்ஸ் நம்பர் வந்து நான் 2 கொடுக்குறேன், என்னோட கிரேடு தான் வேணும். கமா இப்போ வந்து 0 நான் அசைன் பண்ணுறேன், எக்ஸாக்டாக எனக்கு வேணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன எரர் வருது. இப்போ நான் இதை ட்ராக் டவுன் பண்ணுறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 35ங்கிறது இங்கே எக்ஸாக்டாக இருக்குது. எனக்கு அந்த மார்க்ஸில் வந்து 35ன்னு ஒன்று இருக்குது. ஸோ எனக்கு டி கிரேடை ஃபெச் பண்ணியிருக்கு. 50ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸாக்டாக வேல்யூ இருக்குது. ஸோ சின்ற கிரேடை நமக்கு ஃபெச் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு எக்ஸாக்டாக எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு மட்டும் வேல்யூ கிடைச்சிருக்கு. ரிமைன்ஸ் வந்து என்ன எரர் வந்து நமக்கு த்ரோ ஆயிருக்கு. இப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக எனக்கு இந்த இன் பிட்வீனில் இருக்கிறவங்களோட கிரேடையும் நம்ம கெட் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம வந்து அப்ராக்சிமேட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஈக்குவல் டு Vlookup. இங்கே வந்து இதை செலக்ட் பண்ணுறேன், டேபிள் அரேவா லுக்கப் வேல்யூவை செலக்ட் பண்ணுறேன். கமா டேபிள் அரே வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணுறேன். கொடுத்துட்டு லாக் பண்ணிவிட்டு கமா 2 கமா 1ன்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 1னாக்கா நமக்கு சிஸ்டம் வந்து ட்ரூவாக அசைன் பண்ணாது, அப்ராக்சிமேட் மேட்ச்சு. இப்போ வந்து ட்ரூக்கு பதிலாக நம்ம 1ன்னு சொல்லிட்டு நம்ம அசைன் பண்ணுறோம். அசைன் பண்ணிட்டு இப்போ நான் என்டர் பண்ணுறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கே ரிசல்ட் கிடச்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இங்கே 10க்கு பார்த்தீங்கன்னா ஃபெயில்டுன்னு சொல்லிட்டு எனக்கு ரிசல்ட் வந்திருக்கு. 0 to 35ல் இன்பிட்வீனில் 10ன்றது இருக்குது. ஸோ நமக்கு ரிசல்ட் பர்ஃபெக்டாக அங்கே வந்து கிடச்சிருக்கு, ஃபெயில்டுன்னு வந்திருக்கு. இப்போ அந்தந்த
ரேஞ்சில் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கும். நமக்கு எரர்ஸ் எதுவுமே த்ரோ ஆகாது. இங்கே பாருங்கள் 87ன்றது பி கிரேடில் இருக்குது. பிகாஸ் 70 to 90 வந்து இன்பிட்வீனில் இருக்கிறதுனால நமக்கு பி கிரேடு வந்து த்ரோ ஆயிருக்கு. இப்போ இந்த உங்களுக்கு இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 1க்கும் 0க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றது. இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் இந்த இடத்துல வந்து 1க்கு பதிலாக ட்ரூன்னு சொல்லிட்டு நீங்கள் அசைன் பண்ணிவிட்டு என்டர் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ரிசல்ட்டில் எந்த சேஞ்சஸும் வராது. மீனிங் வந்து ரெண்டுக்குமே சேம் தான். இப்போ வந்து இதில் Hlookup கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த Hlookup கான்செப்ட்டுக்கும் Vlookup-க்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட். இப்போ வந்து நம்ம டேபிள் அரே செலக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, இது வந்து வெர்டிக்கல் டேபிள்லேருந்து நம்ம வேல்யூ ஒரு பிளேஸுக்கு வந்து ரெட்ரீவ் பண்ணோம் அப்படின்னாக்க அதை வந்து Vlookup ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கெட் பண்ணுவோம். நம்மளோட டேபிளே வந்து ஹரிசாண்டல் வியூவில் இருக்குது, நம்மளோட டேபிள் அரே வந்து ஹரிசாண்டல் டேபிளாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து நம்ம Hlookup கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ ரெட்ரீவ் பண்ணுவோம். ஓகேங்களா, இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெர்டிக்கல் டேபிளாக தான் இருந்து நம்ம Vlookup யூஸ் பண்ணோம். இப்போ சேம் லைக் இங்கே நம்ம வந்து வெர்டிக்கல் டேபிளாக தான் இருக்குது, நம்ம Vlookup யூஸ் பண்ணி நம்ம ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் கான்செப்ட் பார்த்தோம். இப்போ இதே டேபிளை நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல நான் வந்து Alt+ES ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ, ஒரு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ES டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், டிரான்ஸ்போஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, இங்கே வந்து பாருங்கள் டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் வியூவில் இருந்தது, எனக்கு இப்போ வந்து ஹரிசாண்டல் வியூவில் எனக்கு இங்கே ஷோ பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதை நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். இந்த காலம் வித்தை வந்து ரெடியூஸ் பண்ணிங்க வித்தின் எ பேஜுக்குள்ளே வர மாதிரி. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிளோட லுக் வந்து உங்களுக்கு ஹரிசாண்டல் வியூவில் இருக்கும். இப்போ இந்த மாதிரி டேபிள்லேருந்து நம்ம எப்படி வேல்யூ இங்கே கெட் பண்ணுறது. இப்போ இந்த மாதிரி டைம் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க ஹரிசாண்டல் லுக்கப் யூஸ் பண்ணுவோம், Hlookup. ஓகேங்களா, இப்போ வந்து சேம் அதே கான்செப்ட் தான். Vlookup பதில் Hlookup யூஸ் பண்ண போகிறோம். இது எங்கன்னா இந்த Hlookup வந்து மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். 80% வந்து நம்ம வந்து Vlookup தான் யூஸ் பண்ணுவோம். இந்த 20% வந்து இந்த பேங்கிங் செக்டாரில் மட்டும் அவங்க கஸ்டமரோட டீட்டெயிலை வந்து ரோ வைஸாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அங்கே தான் வந்து நமக்கு இந்த Hlookup கான்செப்ட் வந்து அதிகமாக யூஸ் ஆகும். ஓகேங்களா, மற்றபடி அதர் ஆர்கனைசேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த Hlookup வந்து அதிகமாக யூஸ் ஆகாது. பட் எனிவே யூசேஜ் வந்து தெரிஞ்சுங்க. இப்போ ஈக்குவல் டு Hlookup, என்னோட லுக்கப் வேல்யூ இந்த மார்க்ஸ் C2 வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். கமா என்னோட டேபிள் அரேங் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மார்க்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ரோவாக இருக்கும், கிரேடு வந்து செகண்ட் ரோ. இப்போ வந்து ரோ தான் நம்ம பார்க்கணும், காலம் நம்பரை நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது, ரோ தான். ஓகேங்களா, இப்போ கிரேடுங்கிறது செகண்ட் ரோ. ஸோ இந்த டேபிள் அரேவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், லாக் பண்ணிக்கிறேன். செல் ரேஞ்ச் மாறாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து லாக் பண்ணிக்கிறோம். லாக் பண்ணிவிட்டு கமா எனக்கு வந்து கிரேடுன்றது செகண்ட் ரோவில் இருக்குது. ஸோ 2 கமா 1ன்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்ணணும். அதாவது ட்ரூ தான் அசைன் பண்ணணும். ஏன்னா நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட் ரேஞ்சில் தான் நமக்கு கிரேட் இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இங்கே ட்ரூவாக இருக்கிற வேல்யூ வந்து கெட் பண்ணணும். ஓகேங்களா, ட்ரூ நான் அசைன் பண்ணுறேன், என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிவிட்டு ட்ராக் டவுன் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சேம் அவுட்புட் கிடச்சிருக்கு. உங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக நமக்கு செலக்ட் 35ன்றது பார்த்தீங்கன்னா இந்த எந்த ரேஞ்சில் இருக்குது உங்களுக்கு தெரியும். 60 வந்து பார்த்தீங்கன்னா 50 to 70 அந்த ரேஞ்சில் இருக்கிறது வந்து நமக்கு சியாக வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுது. ஸோ 60ங்கிறது சி கிரேடு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இந்த Vlookup Hlookup கான்செப்ட் வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அகைன் எல்லாத்துக்கும் வந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நியூ இயர் விஷஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.